ஹாப்பி கிறிஸ்மஸ் பிரியமானவர்களே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததை அநேகர் கண்டு நடுங்கினார்கள். அதில் ஒருவர் தான் ஏரோது ராஜாங்க. இது ஏரோது ராஜாவோட வீட்டில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும் என்று சொல்லி அங்கே வந்து விசாரிக்கும் பொழுது ஏரோது கலக்கம் அடைகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏரோதின் வீட்டில் பிறக்க வேண்டியவர் அல்ல, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பிறக்க வேண்டியவர், உங்களுக்கும் எனக்காக வந்து பிறந்தவர். அவர் பரிசுத்தமானவர். ஏரோதின் வீட்டில் பிறக்க முடியாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் மீது கையை வைக்க நினைத்த ஏரோதுக்கு வந்த நிலைமை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் தேவன் சும்மா இருக்க மாட்டாருங்க. அப்படிப்பட்ட ஸ்டார் ஆகிய பரலோகத்தின் ஸ்டாரின் பிறந்த நாளை இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம். இது சாதாரண ஸ்டார் இல்ல, உலக ஸ்டார்கள் அல்ல. உலக ஸ்டார்கள் உங்களுக்கு எதுவும் தராது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வியாதியிலிருந்து விடுதலை தராதுங்க, நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதுங்க, சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. பரிசுத்தமாய் வாழ அந்த எந்த ஸ்டாரால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த ஸ்டாராகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தீர்கள் என்றால் அவருடைய பிறந்த நாளை நீங்கள் இன்றைக்கு நினைக்கும் பொழுதும் கொண்டாடுவதும் உங்களுடைய உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சபைகளிலும் உங்களுடைய தேசங்களிலும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். தேசத்திற்கே விடுதலை உண்டாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிற நீங்க எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பும்படி வந்த கிறிஸ்துங்க, விசேஷித்த ஸ்டாரு. அந்த ஸ்டாரின் பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். God bless you all. Amen. Amen. Amen.